அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் ஒரு சென்னை வடகறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. அதுக்கு 100 கிராம் கடலைப்பயிறு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துறேன். ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேங்க. அதோடய ஒரு பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், மல்லி, புதினா கொஞ்சமாக சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு நல்லா வடை மாதிரி தட்டி போட்டுற வேண்டியதான். பாருங்கள், நீங்கள் பகோடா மாதிரி கூட கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உருட்டி அப்படியே உதிரி ஆக்கிக்கலாம். நல்ல பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துட வேண்டியதாங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நான் செகண்ட் பேட்சும் அதேமாரி போட்டு எடுத்துகிட்டேன். இப்போ அதே நான்ஸ்டிக் மேலே 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 1 கப்பு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு 2 தக்காளி, பழமான தக்காளியாக எல்லாத்தையும் சின்ன சின்னதாக அரிஞ்சு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஃபைனலாக தண்ணி ஊற்றி நம்ம மல்லி புதினா கொஞ்சமாக சேர்த்து கொதிக்க வச்சு இறக்கிட்டால் சூப்பரான வடகறி ரெடி ஆகிடுங்க. இட்லிக்கு, தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.